இந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்டுறது என்ன தப்பு? இந்த ஹீரோயினுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்போம். படத்தை பத்தி எவன் கேட்பான்? படத்தை பத்தி யாரும் லூசு பையன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. சார் சொல்லுங்க சார். யார் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க? யார் நீங்க? ஐ அம் பிரஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க தானே சார் சொன்னீங்க. கேவலமான புத்தியோட வாழாதீங்கடா. யாரு நாங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல ஒருத்தி எனக்கு கடுப்பேத்திட்டா. திமுரு எடுத்தவள எப்படி அவன் இந்த மாதிரி என்கிட்ட கேட்கலாம்? நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன் கேள்வி? யாரு சார்? எனக்கு டென்ஷனா இருக்குப்பா. சரி, யார் என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணோட வெயிட்ட கேட்டேன். அது பெரிய தப்பா? என்ன தேடிட்டு இருக்கியா? தைரியம் தான் என் மேடம் வந்து இவ்வளோ இதா பேசியிருப்பேன். அந்த மேடமோட அசிஸ்டன்ட் உள்ள ரொம்ப கஷ்டமா அழுதுகிட்டு இருக்காங்க. மேடம் மேடம் வந்து இங்கதான் வந்திருக்கான். Meanwhile, ஆனா நீ கேட்டதும் தப்பு கிடையாது. கொஞ்சம் இது இருக்கு. ஆனா பப்ளிக் பிளேஸ்ல அப்படி கேட்டுறது வந்து தப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா உலகத்துல எவனும் இப்படி கலாய்க்க முடியாது. கன்ஃபார்மா சொல்றேன். அவங்க கிட்டே நீ ஸ்ட்ரைட்டா போய் கூட மேடம் உங்க வெயிட் என்னன்னா கூட உங்களுக்கு காண்டா இருக்காது. ஹீரோ சார் நீங்க தூக்குனீங்களே, உங்களுக்கு தாங்க முடிஞ்சா அவங்க எவ்வளவு வெயிட்? அவனா வெயிட் நான் தூக்கி பார்த்துட்டு எவ்வளவு வெயிட்னு சொல்றேன். நான் எந்த இடத்துல கேட்டேன்? அவர் வந்து ஒரு படத்துல புதுமுக நாயகன். ஆமா, அவர்கிட்ட என்ன நாய்? இந்த நாய்க்கு மேடம் பத்தி நிறைய கோவப்படுற. நானே எத்தனை நாள் ட்ரை பண்ணிருப்பேன் தெரியுங்களா? ஹீரோவா வச்சுக்கு சார் அவங்க கூட நடிக்கணும்ன்றதுக்கு பாரு. இதெல்லாம் ஹீரோ. சரி சரி, என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அதான் ஹீரோ வந்து ஒரு படத்துல புதுமுகமா நடிச்சுட்டு ஒரு புதுமுகனாவே நிறைய சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல, கஷ்டமான சுச்சுவேஷன். அதுக்கு நீங்க ஹீரோவை பத்தி கேட்டுக்கணும். சார் உங்களுக்கு டான்ஸ் ஆட வருமா? உங்க முகர்கட்டையும் எப்படி இருக்குது? எப்பவுமே இப்படிதானே கேட்பீங்க. உங்க மூஞ்சி இப்படி இருக்குது, முடி இப்படி இருக்குது, உங்களை வெயிட்டே இது பண்ண முடியல, நீங்க டிபி நோய் மாதிரி இருக்கேன்னு கேட்பீங்க. நீ உண்மையா சொல்ல, அந்த பொம்பளை மேல உங்களுக்கு ஏதோ காண்டு தானே? காண்டானே ஏதோ கேக்குற. காண்டா என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? நான் வந்து ஒரு பத்திரிகையாளருங்க. நான் வந்து என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதா உங்க வேலை. அதை விட்டுட்டு நீங்க வந்து என்னையே எடுத்து பேசக்கூடாது. ஓகே சார். உங்க பொண்டாட்டி நல்லா இருப்பாங்களா? தெரியுதா? கோவம் வருதா? இந்த மாதிரிதான் இதுவும். அடுத்த ஆடியோ லான்ச் அங்க இருக்குது, ட்ரெய்லர் லான்ச் இங்க இருக்கு. அதுக்கான கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மேடம் என்ன கேட்டேன், உங்க வெயிட் என்னன்றது நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஆமா, அவங்க ஹீரோ கிட்ட தானே கேட்டேன். அவங்களுக்கு அது காண்டா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எது காண்டா? அவங்களுக்கு நீ ஸ்ட்ரைட்டா அவங்க கூட கேட்டிருந்தா கூட காண்டா இருக்காது சார் சொல்றீங்க. ஆமா, நீ வந்து ஹீரோ கிட்ட கேட்ட அவனே ஒரு புது நடிகர். அவரு நான் பதில் சொன்னாரு. அவன் அது பதில் சொல்றதுக்குள்ள தானே இந்த பொம்பளை வந்து எப்படி நீ கேட்கலாம்? அந்த வெயிட் நீ பத்தி ஏங்க வெயிட் கேட்டா என்னங்க? வெயிட்னா எவ்வளோன்னு சொல்லுங்க. நான் என்ன வேற ஏதாவது தப்பா கேட்டேனா? பாடி ஷேமிங் பண்ணீங்க சார். நீங்க பாடி ஷேமிங் தான் பண்ணீங்க. நீங்க அவங்க சொன்னாங்க பாடி ஷேமிங் தான் சார் பண்ணீங்க. ஏன் சார் வெயிட்லாம் இது பண்ணி கேக்குறீங்க? வெயிட் எவ்வளோ? 58, 68, 78, 28 ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு பாடி செய்ய. ஆனா நீ யோசிச்சு பாருங்கள, சும்மா இது சொல்றேன், தப்பா கூட இருக்கல. மேபி என்னது அதே இடத்துல ஒரு பையன் இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஆயிருக்காது. பசங்கன்னா நான் கேவலமா அப்படின்னு கூட கேட்பாங்கல்ல சார் சில பேர். ரைட்டு. அதுதான் வந்து அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஏன் முடிஞ்சா ஹீரோ கிட்ட கேளுங்களேன். ஹீரோயின் கிட்ட கேக்குறீங்க? இடுப்பு சரியா இல்ல, முகரக்கட்டையும் அப்படி இருக்கு. ஆமா சார். ஆமா, நீங்க ஒரு பட்சமா இது பண்ண கூடாது. நீங்க அந்த சைடும் கேட்டிருக்கணும்ல. இவங்களை கலாச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் எவ்வளவு வெயிட்னு கேட்டீங்கல்ல, அப்ப ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோ பத்தி கேட்டிருக்கணும். சண்டை போட்டுருச்சு. அறிவு கெட்டது. அடுத்த ஆடியோ லான்ச்ல என்ன கேட்க போறேன் தெரியுமா? அது வந்து ஒரு ஹீரோயின் வந்து ட்ரெஸ் போட்டு வந்துருக்குது. அது படத்துல எல்லாம் நல்லாதான் நடிச்சுக்குது. ஆனா அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். ஆமா தெரியுமே. நீ அந்த இதுல கூட நீ படத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் கேளு. படத்துல போஸ்டர் இருக்கு, டைரக்டர் இருக்கு, எதுவும் கேட்கல. ஹீரோயின் ரொம்ப என்ன வெயிட்னு இந்த நாய்க்கு ரொம்ப முக்கியம் இப்போ. நீ பெரிய புடிங்கி மாதிரி பேசுற. நீ கூட தான் இப்ப அந்த மேடம்கிட்ட ஆசைப்படுறேன்னு சொன்ன. நடிக்க ஆசைப்படுறேன்னு. அதுதான் இந்த பிரஸ் அண்ட் மீடியாவே ஒரு நல்ல விஷயத்த கூட அவங்க கான்ட்ரோவர்ஷியலா மாத்துறாங்க. அதுதான் சார் உங்க திறமை. அந்த ட்ரெஸ்ஸோட விலை என்ன சார்? படத்தை பத்தி கேட்கவே மாட்டீங்களா நீங்க? இல்ல, ஹீரோயின் என்ன வெயிட், என்ன ட்ரெஸ் விலை என்ன, மேக்கப் கிட் என்ன, லிப்ஸ்டிக் என்ன,
நேக் பாலிஷ் என்ன அந்த மாதிரி. ஆமா ஆமா. டேய் இவனுக்கு யாரா இவன் பிரஸ் மீடியா மாதிரி தெரியல, உங்களை பார்த்தா ஏதோ ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு மாதிரி தெரியுது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். அடுத்து 3வது ஆடியோ லான்ச் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு. அதுல வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு ஹீல்ஸ் இந்த ஸ்டூல் அளவு செருப்பு போட்டு வருதான். செருப்பு கடையை வச்சிருக்கான் போல. நெக்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க, நான் சொல்றேன். அந்த செருப்போட முனை ஹைட்டியா? ஏய் என்ன சொன்ன? ஐயோ அது செருப்போட முனை அவ்வளவு பெருசா இருக்கியா? அந்த முனையை எப்படி நீங்க வந்து கூர்மைப்படுத்துனீங்க? அது செருப்பு ரெடி பண்ணவனுக்கு தான் சார் தெரியும், இவங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது இவங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். அதனால நாம இப்படி கான்ட்ரவர்சியலா கேள்வி கேட்டாதான் சார் அவங்களோட படம் ஓடும். நீங்க என்ன சார் நீங்க இப்படி ஒரு ஒரு மைண்ட் எதுவுமே பட ப்ரமோஷனுக்கு பிரசன்ட் மீடியாவை கூப்பிட்டோம்னா நீங்க படத்தை பத்தி ஒன்னும் கேட்க மாட்டீங்க, அவ்வளவு செலவு பண்ணி படத்தை எடுத்த பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. ஹீரோயின் என்ன செருப்பு போட்டிருக்கு அதெல்லாம் கேட்பீங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலானா அப்ப மக்கள் எல்லாம் பாப்பாங்க. ஏய் இது போடுறா, இந்த எந்த படம்டா இது? சார் நான் ஒண்ணு சொல்ல உண்மையில நான் சொல்றேன் பாருங்களேன். முன்னாடி வேணா அப்படி ஓகே நான் ஒத்துக்கிறேன். இப்பெல்லாம் கான்ட்ரவர்சி ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி படம் நல்லா இருந்தா தான் பாக்குறாங்க. மீடியாவோட பவரை வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது, அசைக்க முடியாது. புரியுதுங்களா? நாங்க என்ன போட்டாலும் மக்கள் நம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாங்க எப்படி வேணாலும் போடுவோம், தம்ப்நெயில மாத்தி போடுவோம், ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணியும் போடுவோம், ஹீரோயினை கழட்டி தப்பு ஹீரோயினை செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரியும் போடுவோம். சார் என்ன சார் தப்பு தப்பா பேசாதீங்க சார். தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். ஐயோ செருப்பு கழட்டி சொன்னேன். ஆனா நீங்க சொல்லுங்க, பாடி ஷேமிங் பண்றது தப்பா கரெக்டா? ஐயோ பைத்தியக்காரன் சொல்லுங்க. பாடி ஷேமிங் பண்றது இந்த கேள்வி வந்து பாடி ஷேமிங்கான கேள்வியா? ஆமா. எவ்வளவு வெயிட் என்னன்னு கேக்குறது ஒரு வந்து பெரிய பாடி ஷேமிங் கேள்வியா? ஒரு ஜிம்முக்கே போறோம், அங்க போனா என்ன சொல்லுவாங்க? உன் வெயிட் என்னடா அப்படிதான் கேட்பான். அப்பதான் அதை வச்சுதானே நாங்க வந்து அது வந்து ஜிம்ல கேக்குறோம். பிரசன்ட் மீடியா எது கேக்குது? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அது அத வந்து நாங்க ஏதாவது சுத்த போறீங்களா? அத வந்து நாங்க போடுவோம் பேப்பர்ல. ஓ இந்த ஹீரோயினுக்கு எடை வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் அப்படி கிடையாது. இந்த ஹீரோயினை கஷ்டப்பட்டு தூக்கிய ஹீரோ, 58 கிலோ பெண்ணை வந்து தூக்கிய ஹீரோ. 58 கிலோ பெண்ணை கூட தூக்க முடியாமல் அவன் என்ன ஹீரோ அப்படின்னு அப்படி கூட போடலாம். எப்படி? அதுக்குதான் அது புரியல. சொல்ல குட்டி எவ்வளவு அறிவு இருக்கு உங்களுக்கு எப்பா. இப்போ அடுத்து ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு கேட்பேன், அடுத்து செருப்பு சைஸ் என்னன்னு கேட்பேன். இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு என்கிட்ட. எதிர்த்து பேசுனா அந்த படத்தையே பேன் பண்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆளு. புரியுதா? படத்துலயே ஒண்ணும் இல்ல, நீங்க பேன் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி போங்க, இப்படிதான் இருப்பாங்க. எங்க ஓ இன்னும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்றாங்களா? ஆமா இன்னும் வெயிட் சொல்லலையா அவங்க? இருங்க நான் போய் கேட்டு வந்துடுறேன்.